மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்து மகிழ்ச்சியடைய செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 31 அதனுடைய 6வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய நாமத்தினாலே இன்றைக்கு தேவனுடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு நன்மைகளுக்கானாலும் சரி, இரக்கங்களுக்கானாலும் சரி, சகாயம் கிடைக்கும்படியாக ஆனாலும் சரி, தேவனை தான் தேட வேண்டும், தேவனைத்தான் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் முழுக்க தேவ ஜனத்தின் மேலே எதிர்பார்ப்பதை காண முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ஆபத்து நேரிடும் பொழுது, தங்களுக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது, தங்களுக்கு சகாயம் வேண்டி வரும் பொழுது, அந்த இஸ்ரவேலின் சகாயரையும் இஸ்ரவேலின் நம்பிக்கைக்குரியருமாக இருக்கிற தேவனை தேட மனதில்லாமல் அங்கே முதல் வசனத்திலே சொல்லுகிறபடி அங்கே எகிப்திற்கு போகிறார்களாம், உலகத்திற்கு நேராக திரும்புகிறார்களாம். அங்கே குதிரைகளை போன்ற பலவான்கள், குதிரைகளை போன்று தோற்றமளிக்கிற சகாயம் பண்ண காத்திருக்கிற மனிதர்கள், அவர்கள் அங்கே காத்திருக்கிறார்களாம். அங்கே அவர்களை நாடி தேடி சகாயத்திற்காக தேவனை தேட வேண்டிய இஸ்ரவேலர்கள் அழைகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய எதிர்பார்ப்பை மறந்து அந்த இஸ்ரவேலுடைய தேவனை தேடாமலும் நோக்காமலும் இருந்து மனிதர்களையும் உலகத்தினுடைய அதிபதிகளையும் உலகத்தின் அதற்குரிய அந்தந்த காரியத்திற்குரிய விசேஷித்தவர்களையும் தேவனுடைய ஜனம் தேடி செல்கிறது. இதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் கர்த்தரை விட்டு முற்றிலும் விலகி போனவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் 3வது வசனத்திலே சொல்லும் பொழுது, எகிப்தியர் தெய்வம் அல்ல. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் கூட மனிதர்களை தெய்வம் போல, மருத்துவர்களை தெய்வம் போல, சகாயம் பண்ணுகிறவர்களை தெய்வம் போல பாவித்து நடக்கிற அந்த சூழ்நிலையைத்தான் இங்கே ஆவியானவர் அங்கே முன் அறிவித்து வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது. அவர்கள் தெய்வம் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தெய்வ ஜனத்திற்கு கர்த்தர் தான் தெய்வம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான நெருக்கங்களிலும் சகாயம் செய்கிறதற்கும் இரக்கம் கிடைக்க பண்ணுவதற்கும் அவரால் மாத்திரம்தான் முடியும் என்பதை எப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் விசுவாசித்து தங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உலகத்திற்கு நேராக, உலகத்தின் அதற்குரிய விசேஷித்தவர்களுக்கு நேராக ஓடுகிறதையும் அழைகிறதையும் நம்பிக்கை வைக்கிறதையும் விட்டு விலகுகிறார்களோ, அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிரந்தரமான மாற்றம் வர ஆரம்பிக்கும். மாத்திரமல்ல, அங்கே தேவனுடைய மகத்துவமான செயல்களை அவர்கள் வாழ்விலே அனுபவிக்கவும் அது ஏதுவான காரியமாயிருக்கும். இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது வித்தியாசமான கோலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட தங்களுக்கு நெருக்கம் வரும் பொழுது, தங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது, உத்தரவங்கள் வரும் பொழுது, தங்களுக்கு சவால்கள் வரும் பொழுது, நீதிகேடு நடப்பிக்கப்படும் பொழுது, அல்லது ஒரு வியாதிகள் வரும் பொழுது, தங்களுக்கு உலகத்திலே, எகிப்தாகிய உலகத்திலே சகாயம் செய்கிற குதிரைகளைப் போல, மாவீரர்களைப் போல தோன்றிக் கொண்டிருக்கிற விசேஷித்தவர்களை தேடி மனம் அங்கே பேதலித்து போகிறதை பரிசுத்தாவியானவர் முன்னறிவித்து, நீ கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிற, உன்னுடைய விசுவாச குறைவு கர்த்தரை விட்டு முழுவதும் திரும்பி போயிருக்கிற, மறுபடியும் விசுவாசத்திற்குள்ளும் நம்பிக்கைக்குள்ளும் உனக்கு சகாயம் செய்கிற
கேடகமாகிய கர்த்தருடைய நாமத்தை நோக்கி நீ திரும்பி வா என்று சொல்லி ஆவியானவர் இங்கு எழுதுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் சகாயம் பெண்ணுகிற கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்காமலும் மனிதன் சொல்லுவதையும் அதற்குரிய அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் படித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவதையும், குதிரை போல பலத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சொல்லுவதையும் கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை. நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தருடைய நாமத்தை நோக்கி அவை ஜெபிப்பதிலும் காத்திருப்பதிலும் கர்த்தருடைய சகாயம் கிடைக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஆண்டவரை சார்ந்திருப்பதையும் பற்றி கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் நாம் தேவனை விட்டு ஒரு தூரம் போயிருக்கிற அந்த நிலைமையை உணர்ந்து கொண்டு மறுபடியும் கர்த்தருக்கு நேராய் திரும்பி நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொண்டு கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சகாயத்தை பெறவும் கர்த்தருடைய இரக்கங்களை பற்றி கொள்ளவும் நாம் கிருபாசன தண்டைக்கு நேராய் மறுபடியும் திரும்பி கிட்டி சேர ஆரம்பிப்போம். நமக்குரிய சுதந்திரத்தை அறியாமையினால் இழந்து விடாதிருப்போம். நமக்குரிய பாக்கியத்தை நம்முடைய பேதமையினால் இழந்து தவிக்காதிருப்போம். கர்த்தரிடத்தில் வருகிற அந்த ஜெயத்தையும் சகாயத்தையும் நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள முழுவதும் கர்த்தரிடமாய் திரும்புவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்து நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்தில் நீங்கள் தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆண்டவரே பயங்கரமாக இருக்கிறதப்பா. இன்றைக்கு நாங்கள் இது தேவைத்தானே என்று ஓடுகிறோம், இது அவசரம் தானே என்று ரட்சிக்கப்பட்ட நாங்கள், மனம் திரும்பின நாங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலராகிய நாங்கள் உலகத்திற்கு நேராய் அந்தந்த வியாதிகளுக்கோ அல்லது பிற நெருக்கத்துக்கோ தேவைக்கோ அதற்குரிய படித்தவர்களை நோக்கி, குதிரைகளைப் போல பலத்திருக்கிறவர்களை நோக்கி, ரட்சிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே நாங்கள் ஓட ஆரம்பிக்கிறோம் அப்பா. அது கர்த்தரை விட்டு விலகி செல்லுகிற அந்த நிலைமை விட்டு மறுபடியும் திரும்பி கர்த்தரிடத்திற்கே திரும்பி ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறவர்களாய், சகாயம் கிடைக்கும்படி கர்த்தரை கிட்டி சேருகிறவர்களாய், உண்மையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்களாய் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய ஆவியானவரே நடத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.